Hello everyone, welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் ஸ்டைல்ல ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்துட்டு ட்ரெண்டியா லேட்டஸ்டா இருக்கிற ஒரு முகூர்த்தம் லுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு வேரியேஷனும் and then பேக்ல வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு பிரைடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் பண்ற மாதிரி இயர் டு இயர் பார்ட்டிஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் கிளிப் பண்ணிக்கிறேன். இயர் டு இயர் கரெக்டாக எடுத்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த இயர் டு இயர் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மிடில் வந்து நம்ம பஃப் வந்து செட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டைலுக்கும் பஃப் வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் தென் பேக் வேரியேஷன் வந்து நல்லா தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். அது எவ்வளோ தூரம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இயர்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அது எவ்வளோ தூரம் இருக்கோ அதளவுக்கு விட்டுட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணுற அந்த வேரியேஷன் வந்து கிளிப் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம அங்கேருந்து பஃப் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கா. ஸோ நம்ம ஒரு 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு இயர்கிட்ட கேப் விட்டு நான் விட்டுருக்கேன்ல அது மாதிரி விட்டுட்டு மீதி இருக்கிற ஹேரை வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்மளோட பஃப் வரப்போகுது. அந்த பஃப் நான் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மிடில் இருக்கிற ஒரு பார்ட் எடுத்து நான் பேக் கோம் பண்ணிக்கிறேன். பேக் கோம் நல்லா பண்ணால் தான் பஃப் வந்து நல்லா நிற்கும். ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பேக் கோம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா மிடில் எடுக்க போகிறேன். இந்த சைடு ஒரு லெஃப்ட்டில் ஒரு பார்ட்டிஷன் அண்ட் தென் ரைட் சைடில் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அதையும் பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இது மாதிரியே அங்கே இருக்கிற எல்லா ஹேரையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறமா மிடில் எடுப்பேன் நான். ஃபஸ்ட்டு மிடில், அடுத்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு, மறுபடியும் மிடில், அடுத்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக ஒரு பஃப் கிடைக்கும் நமக்கு ரவுண்டாக. நான் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே வந்து டாஃப்டில் நம்பர் 5. இது மாதிரி நம்ம பஃபுக்குன்னு விட்டுருக்க ஹேர் எல்லாத்தையுமே பேக் கோம் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவனாக கோம் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணிக்கோங்க. ஹேர் பின்ஸ் வந்து குத்திக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து பஃப் ஃப்ரண்ட்டில் மிரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மிரரில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த பஃப்பை. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஹேர் பின் பண்ணுறப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஈவனாக கோம் பண்ணிக்கோங்க ரிமைனிங் ஹேர்லாம். ஃப்ரண்ட்டில் அந்த பேக் கோம் பண்ணுறது தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த முன்னாடி நான் பார்ட்டிஷன் வச்சுருக்கேன்ல அதுலேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து ஈவனாக நான் வந்து நல்லா பாலிஷாக இருக்கிறதுக்காக பண்ண போகிறேன். அப்போனா நமக்கு ஈவனாக நல்லா ஹேர் பின் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஒரு லேயர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக. ஹேர் பின்ஸும் ரொம்ப வெளியே தெரியாமல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 4 ஹேர் பின் போட்டிருப்போம். அதெல்லாம் வெளில தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா ஜஸ்ட் 2 ஹேர் பின் மட்டும் தான் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஹேர் பின்னெல்லாம் மறைச்சிட்டு கீழே வச்சு நம்ம வந்து கிளிப் பண்ணிக்கலாம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி. இப்போ நமக்கு ஈவனான பஃப் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் நான் இந்த ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரைடு தான். பட் இந்த பிரைடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து முகூர்த்தம்க்கு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வச்சோம் அப்படின்னா தான் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா அமுக்கி இழுத்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது.
3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் நான் டெயில் கோம்பில் எடுத்துகிட்டு அதை 3 லேயராக பிரிச்சுட்டு நார்மல் பிரைடு தான். அதுக்கப்புறமா அடுத்து ஒரு செக்ஷன் நான் எடுக்கிறேன். அதை வந்து நம்ம நம்மளோட லெஃப்ட் சைடுக்கு போகும்ல அந்த ரைட் சைடு பிரைடு அதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செக்மெண்ட். இது மாதிரி நார்மல் பின்னல் தான், பட் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம எடுத்து ஹேர் சேர்த்துக்கணும். ரொம்ப டைட்டாக பின்ன வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப டைட்டாக பின்னோம் அப்படின்னா நம்ம புல் பண்ணுறப்ப அது வந்து வரவே வராது, அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாக விட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். டாங்ஸ் ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஹேர் நீங்கள் விட்டுருங்க, லாஸ்ட்டு டாங்ஸ் வச்சுக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஹேர் விட்டேன்ல, அது டாங்ஸ் அந்த ஹேரில் வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புல் பண்ணுறேன். ஒவ்வொரு பின்னல் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல எக்ஸ்ட்ரா ஹேர், அதை எடுத்து புல் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி லுக் கிடைக்கும். ரொம்ப டைட்டாக போடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக போட்டு புல் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நார்மலாக பின்னிட்டு பின்னாடி வச்சு நான் ஹேர் பின் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் பண்ண போகிறேன். அதுவும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஒருக்கு, அப்படின்னா ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3ஆக பிரிச்சுட்டு நார்மல் பிரைடு தான் பின்னிட்டு தென் அதே மாதிரி அடுத்து ஒரு செக்மெண்ட் எடுத்து பின்னாடி வச்சு பின்னுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது அழகாக தெரியும். நீங்கள் முன்னாடி வச்சு பின்னிங்கன்னா நார்மல் ஜடை மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. பின்னுறப்போ பின்னாடி வச்சு பின்னுங்க. அந்த பின்னல் வந்து லாஸ்ட்டில் தெரியணும். இந்த ஹேர் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி பின்னாடி வர போகணும். நான் பின்னுறதுல அது மாதிரி கொஞ்சம் லூஸாக பின்னுங்க. பண்ணிவிட்டு மீதியும் பின்னிட்டு நான் பின்னாடி போய் கிளிப் பண்ணிக்க போகிறேன். இப்போ கீழே போட்டிருந்தோம்ல பேண்டு, அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா புல் பண்ணி விட்டுக்கோங்க வேணுன்ற மாதிரி. ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பிரைட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான பிரைடு. இதுக்கு தேவையானது நம்மக்கிட்ட அந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் தேவை. பட் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி லாஸ்ட் இருக்கிற மாதிரி 2 செக்மெண்ட் ஹேரை எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறோம். டைட்டாக போட்டுட்டு ஜஸ்ட் புல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சைடில் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து புல் பண்ணுறோம். எடுக்கிறப்ப கரெக்டாக லாஸ்ட்டாக ஓரத்தில் இருக்கிற ஹேரை எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இது நேச்சுரல் ஹேரில் பண்ணலாம். இப்போ ஹேர் கம்மியாக இருக்கிறவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணி நம்ம பண்ணலாம். ஹேர்லேயே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகும். லென்த் மட்டும் இருந்தால் போதும், பிகாஸ் நம்ம ஸ்ப்ரெட் தானே பண்ணுறோம் சைட்லலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வரும் நேச்சுரல் ஹேர்லேயே. டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பவுன்ஸியாக டென்சிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர் ஸ்டைல். ஒவ்வொரு ரப்பர் பேண்ட் போட்டதுமே கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி டைட்டாக ரப்பர் பேண்டை போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் டோட்டலாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் போட்டுருக்கலாம். நம்ம கடைசியிலேருந்து எடுக்கிறனால நமக்கு ரொம்ப கரெக்டாக ஈவனாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். கீழே கொஞ்சம் ஹேர் விட்டுட்டு மீதி அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம போட்டுருங்க. கீழே இருக்கிற ஹேரை அப்படியே நம்ம விட்டாலும் விட்டுடலாம், இல்லைனா நம்ம டாங்ஸ் மாதிரி நம்ம கீழே கேர்ள் பண்ணாலும் அழகாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. கடைசி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
இப்படியே விட்டுடலாம், இல்லைனா கீழே வந்து டாங்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ரொம்பவே ஈஸியான ஹேர் ஸ்டைல். ஃப்ளவர்ஸ் செட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணுமோ நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். நான் இதில் ஒரு பீட் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வைக்கிறேன். நீங்கள் தைச்சிக்கோங்க, ஊசி வச்சு தைச்சிருங்க. இதான் நம்மளோட ஃபைனல் ஹேர் ஸ்டைல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது ஹேர் ஸ்டைல்னு சொல்லி. எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.